ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எதை செய்வதற்கும் நான் தயாராக இருக்கேன் சாயப்பா. என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என உறுதியோடு உனக்கான வாழ்க்கையை நேர்மையோடு நீ வாழ்ந்து வரும்போது உன் சாயப்பா எப்படி உனக்கு கஷ்டத்தை கொடுப்பேன்? அதனால தான் நீ முகம் மகிழ்ந்து மனம் குளிரும் விதத்தில் உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதற்காக என்னுடைய நெற்றியை தொட சொன்னேன் என் செல்லமே. என் நெற்றியை தொட்ட உனது கரங்களில் நான் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பேன். நீ எதிர்பார்த்தது எல்லா விஷயங்களிலும் எல்லா வகையிலும் நல்லபடியாக நடந்து முடியும்படி உனக்கு துணையாக இருக்கிறதற்காக தான் 2 நல்ல செய்திகளோடு உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னை வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர்கள் என்ன நினைப்பாங்களோன்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். மனிதர்கள் வாழும்போது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் உற்றார் உறவினர்களும் 1000 பேர் 1000 விதமாக என்ன சொன்னாலும் சரி, அவர்களுடைய வார்த்தைகளும் அவர்களும் உனக்கு எந்த விதத்திலும் பயனளிக்க கூடியதாக இருக்க போவதில்லை. பிறகு ஏன் மற்றவங்களையும் அவர்களுடைய கருத்துக்களையும் நீ முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்கிறாய்? எப்போவுமே எந்த முயற்சி செஞ்சாலும் அதில் சில தடைகளும் தடங்கல்களும் வரத்தான் செய்யும். வீழ்ந்தோமே என விதை வளராமலா இருக்கு? கீழே விழுந்தாலும் எழுந்து நின்று வெல்வதற்கு நீதானே முயற்சிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்களில் சில விஷயங்கள் வெற்றி பெறாமல் உன் மனசை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். நினச்சது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும்போது அது நடக்காமல் தோல்வி அடைஞ்சு உனக்கு வருத்தத்தையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒருபோதும் நீ தோற்று போகும்படி நான் விட்டுட மாட்டேன் என் தங்கமே. ஐயோ தோத்துட்டோமே, நினச்சது நடக்கலையே, எதிர்பார்த்தது கிடைக்கலையேன்னு முயற்சி செய்வதை மட்டும் பாதியில் நிறுத்திடவும் வேணாம், மனம் தளர்ந்து சோர்ந்து போயிடவும் வேணாம். வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே அழகாகவும் ஆடம்பரமாகவும் செல்வ வளம் நிறைந்ததாகவும் நினச்சது போலவும் அமைவது கிடையாது என் செல்லமே. உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை அழகாய் மாற்றுறதுல தான் உன்னுடைய திறமை இருக்குது. நீ நினச்சினா நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றி விட முடியும். யார் ஒருத்தருக்கு தன் மேலே நம்பிக்கை இல்லையோ அவங்க தான் மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து மற்றவர்களுடைய வெற்றியை பார்த்து பொறாமை எண்ணத்தை உருவாக்கி கொள்வார்கள். என் அன்பு பிள்ளையான உனக்கு தைரியமும் திறமையும் அதைவிட தன்னம்பிக்கையும் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து நீ ஏங்கவும் வேண்டாம், மற்றவர்களுக்கு கிடைச்ச வெற்றியை பார்த்து நீ யோசிக்கவும் வேண்டாம். யாருக்குமே கிடைக்காத சந்தோஷத்தையும் வெற்றியையும் கூட உனக்காக என்னால் கொடுக்க முடியும். நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக உன் சாயப்பா நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. மழை பெய்யும் போது கொடையை பிடிச்ச உடனே மழை நின்னா போயிடுது இல்லையல்லவா? குடையை வச்சு மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அந்த மழையில் நீ நனையாமல் நீ கம்பீரமாக அந்த குடையை பிடித்து கொண்டு நிற்கலாம் அல்லவா? அந்த குடை போலதான் உன்னுடைய நம்பிக்கையும் சில நேரங்களில் உனக்கு வெற்றியை கொடுக்காம இருக்கலாம். ஆனால் பல பெரிய சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியையும் தைரியத்தையும் நீ வைக்கக்கூடிய நம்பிக்கை தானே உனக்கு கொடுக்கும். அதனால தான் எந்த சூழ்நிலையிலையும் எப்போதும் தன்னம்பிக்கையையும் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் உன்னுடைய பொறுமையையும் பக்தியையும் இழக்க வேணான்னு நான் சொல்கிறேன். பல பேர்கிட்ட நல்லா பேசி சிரித்து பேசி போலியான பேச்சின் மூலம் நல்லவன்கிற பேரை நீ எடுக்கிறத காட்டிலும் உன் மனசில் பட்டதையெல்லாம் வெளிப்படையாக பேசி கெட்டவன்னு பெயர் வாங்கினாலும் பரவாயில்ல. உன் சாயப்பா நான் எப்போதும் எல்லாரிடமும் உண்மையாய் இருப்பதைத்தான் எதிர்பார்ப்பேன். நீ விரக்தி அடையும் போது எப்போது விழுந்து போவாய் என காத்திருக்கும் விரோதிகள் கண் முன்னால் கீழே விழுந்து விடாதே என் செல்லமே. யார் உன்னை தோக்கடிக்க நினச்சாலும் சரி, கீழே தாழ்த்தி வீழ்த்தி அழிக்க நினச்சாலும் சரி, அவர்களுடைய மன எண்ணத்தையும் அவர்களுடைய எண்ண ஓட்டத்தையும் அவர்களுடைய வியூகத்தையும் உடைத்தெறியக்கூடிய மன உறுதியை நான் உனக்குள்ளே கொடுத்து வச்சிருக்கேன். நீ தைரியமாக இரு, எல்லாமே உனக்கு நிச்சயம் நல்லதாகவே நடக்கும். ஓம் சாய்ராம்.